ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே குக்கரி. இன்றைய சமையல் என்னன்னு பார்க்கலாம். தேங்காய் வறுத்தரைச்ச குழம்பு, பேபி பொட்டேட்டோ ஒரு ஃப்ரை. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேபி பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு 4 விசில் வரும்படியாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துருவோம். அதுக்குள்ளே குழம்புக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துருவோம். ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து நான் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் தனியா, 1 கப்பு தேங்காய், காரத்துக்கு 7 மிளகாய், ரெட் சில்லி வரமிளகாய் எடுத்துக்கலாம். அது எல்லாமே போட்டு கடாயில் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை நல்லா தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அதுவும் நம்ம அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறமா இதுக்கு இந்த குழம்புக்கு தான் நான் பரங்கிக்காய் தான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே நம்ம பேபி பொட்டேட்டோ 4 விசில் சூப்பராக ஜம்முன்னு 4 விசில் மீடியம் ஃப்ளேம் வச்சு எடுத்தாச்சுன்னா நல்லா வெந்துடும். அதை ஆறட்டும். அதுக்கப்புறமா தொலி எடுப்போம். அதுக்குள்ளே குழம்புக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா அந்த நறுக்கி வச்சுருக்கிற அந்த பரங்கிக்காய் அதையும் போட்டு அது நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு புளித்தண்ணி நம்ம நனைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, புளியை அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அது புளியோட பச்சை வாசனை போட்டோம். 10 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்தெல்லாம் ரெடியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே இந்த பேபி பொட்டேட்டோ தோல் எல்லாம் உரிச்சிட்டு அதுவும் ரெடியாக வச்சுருக்கோம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த பேபி பொட்டேட்டோ எல்லாம் நம்ம ஒரு ரோஸ்ட்டு பண்ணும்படியாக நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இதில் நம்ம என்னென்ன வேணும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது கடுகு, இது நல்லா ஃப்ரை ஆகிடுது. ஃப்ரை ஆனப்புறமா இது தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம். கடாயில் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலையை போட்டுருவோம். அப்புறமா ரெட் சில்லி பவுடர் காரம் தகுந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறமா தனியா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் தனியா பொடி, இது எல்லாமே போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேபி பொட்டேட்டோ, இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டிருக்கோம். போட்டுட்டு அந்த மசாலா அந்த காரெல்லாம் அந்த பேபி பொட்டேட்டோவில் நல்லா இறங்கணும். அதனால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா அதை வதக்கிட்டு நம்ம கடைசியில் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு கொஞ்சம் வேண்டியிருந்தேன். அதில் உப்பும் போட்டு கொஞ்சம் கடைசியில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் பொடி போட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அது ரோஸ்ட் ஆகட்டும். கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சுன்னா ரொம்ப டேஸ்டியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தயாராகிடும். அதுக்குள்ளே இந்த குழம்பு இங்கே பரங்கிக்காயும் வெந்துட்டு புளியோட பச்சை வாசனையும் போயிடுத்து. நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த தேங்காய் விழுது எடுத்து அதில் விட்டுட்டு அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும். கொதிச்சாச்சுன்னா அது நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் தூவியாச்சுன்னா ரொம்ப இந்த தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அது இந்த பரங்கிக்காய் போட்டு நம்ம பண்ணினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த கோம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணலைன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. பேபி பொட்டேட்டோ எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பேன். இது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.